ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த விடையில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 20லேருந்து 30 ஜாப் ஓப்பனிங்ஸ் கம்பெனிக்கார் விட்டாங்க அப்படின்னா, அதுக்கு 5000லேருந்து 10,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் வந்து நம்மளோட ரெஸ்யூம் மட்டும் ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு தனி ஸ்கில்ஸ் நம்மளோட ரெஸ்யூம்ஸில் இருக்கணும். ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக இருக்கணும், அப்புறம் ஸ்கில்லோட ரெஸ்யூமாக இருக்கணும், கீவேர்டு மேட்சிங்கள் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதில் இதில் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமாக கூட இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஏடிஎஸ் மிஷின் மூலியமாக தான் எல்லா ரெஸ்யூம்ஸும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஹெச்ஆர்ஸ் வந்து. அது எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் எது இருக்குது, ஒரு 10 மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறதுவே அவாய்ட் பண்ணிட்டாலே போது நம்மளோட ரெஸ்யூம் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நம்மளோட ரெஸ்யூமில் ரெடி பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நான் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, என் பேர் கார்த்திக். நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 இயர்ஸாக நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் பெங்களூரில் ஒரு எம்என்சி கம்பெனியில். என்னோட டைப் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸை பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரெஸ்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரானாலஜிக்கல் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் யூஸ் பண்ணுற ரெஸ்யூம் இது. எதுக்கு அப்படின்னா, இப்போ 15 to 20 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு மேனேஜர் ரோலுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை வைஸ் பிரசிடென்ட் ரோலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட எல்லா ஒரு 4லேருந்து 5 கம்பெனி ஸ்விட்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே ரெஸ்யூமில் லோட் பண்ண முடியாது. ஸோ ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் அவங்க கொடுத்துட்டு வருவாங்க. லாஸ்ட் கம்பெனியில் எத்தனை இயராக ஒர்க் பண்ணாங்க, இந்த மாதிரி டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லோடட் ரெஸ்யூம்ஸ் வந்து க்ரானாலஜிக்கல் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் ஆஃப் ரெஸ்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதிரி நம்ம படித்தவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற ரெஸ்யூம் அது வந்து ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம்ஸில் வந்து நம்ம மாதிரி ஃப்ரெஷர்ஸுங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஸ்கில்ஸ் அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் ஓரியன்டட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கில்ஸ் அப்புறம் ப்ராஜெக்ட்ஸுமே ரொம்பவே நப்பி இருப்போம் அந்த ஒரு ரெஸ்யூமில். அதனால ஃப்ரெஷர்ஸுங்களுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது செலக்ட் ஆகிறதுக்கு. இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் ரெஸ்யூம், ஃப்ரெஷர்ஸ் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் டைப் ஆஃப் ரெஸ்யூம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைப்ரிட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஸ்கில்ஸும் இருக்குது. இது வந்து 4 to 5 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நான் ஒரு கம்பெனியில் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் கம்பெனிக்கு நான் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் நான் இந்த ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட்டை நான் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்கே அவுட்டு ஸ்கில்ஸ்க்கே அவுட்டு. இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் ரெஸ்யூம். ஃபோர்த் டைப் ஆஃப் ரெஸ்யூம் அப்படின்னா ஜென்ரல் ரெஸ்யூம். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கு ட்ரை பண்ணிட்டு இல்லை, யாரோ ஒருத்தர்கிட்ட பயோகிராஃபி மாதிரி ஷேர் பண்ணணும் போது யூஸ் பண்ணுற ரெஸ்யூம் தான் ஒரு நார்மலான டெம்ப்ளேட் ரெஸ்யூமே நார்மல் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம் ஆச்சு. இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம் பற்றி படிப்போம். எதுக்கு அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் ஆனவங்க தான் ரொம்ப பேர் என்னோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம் பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஏடிஎஸ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் லர்ன் பண்ணிக்கலாம், பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நான் ஃபியூச்சரில் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டு போகும். ஏடிஎஸ் அப்படின்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹெச்ஆர்ஸுங்கெல்லாம் ஒரு 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அது எல்லாத்தையும் மேனுவல் உட்காந்துட்டு அவங்க பார்க்க முடியாது, படிக்க முடியாது. அதனால ஏடிஎஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர்ல எல்லா ஒரு ரெஸ்யூம்ஸும் அனுப்புவாங்க. அதில் வந்து ஒரு 30 ரோலுக்கு அவங்க ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு 50 ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி வருது. இது ஷார்ட் லிஸ்ட் எந்த பேசிஸ் மேலே ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது ரிக்வயர்மெண்ட் ஸ்டேஜில் நம்மளோட ரெஸ்யூமை மேட்ச் பண்ணி பார்க்கு. அதுக்கு முன்ன அதை செக் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃபார்மேட்ஸ் அந்த இதுங்களெல்லாம் செக் பண்ணு. அது நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன், நான் மிஸ்டேக்ஸ் என்ன நல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ க்ளீனாக சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, ஏடிஎஸ் மிஷின் தான் பேசிக் திங். ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் தான் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா என்னென்னலாம் மிஸ்டேக்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணி அது எப்படி கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நீங்கள் 2025 கூட வேர்டுவை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வேர்டுவை யூஸ் பண்ணி ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறதுவே அவாய்ட் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸுங்க இருக்குது, ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸுங்க ரொம்பவே ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸுங்கெல்லாம் இருக்குது. லேட்டெக்ஸ், ஓவர் லீஃப், இந்த மாதிரிலாம் வெப்சைட்ஸுங்க இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் நிறைய ஒரு டெம்ப்ளேட்ஸுங்க அவைலபிள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போது. அதிலும் நான் ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் சொல்கிறேன், கொஞ்ச நேரத்துலேயே அது கூட சொல்லுவேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸுங்க யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஃபார்மேட் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்யூம்ஸை பில்ட் பண்ணுறதை கற்றுக்கங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம்ஸில் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும் யூஸ் பண்ணாதீங்க. எதுக்கு அப்படின்னா, ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து இதெல்லாம் டிடெக்ட் பண்ணாது, இது எல்லாம் இக்னோர் பண்ணிடு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்க தவிர உங்களையே ஷார்ட் லிஸ்ட் பண்ணாது. எதுக்கு அப்படின்னா, சாஃப்ட்வேர்ஸுக்கு இந்த இமேஜ் டிடெக்ஷன்லாம் டெக்னாலஜி அவங்க கொடுத்துல அது என்ன இருந்தாலும் வேர்டுங்களுக்கு படிக்கி கீவேர்ட் மேட்சிங் எல்லாம் பண்ணி தான் உங்களோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுனால இமேஜஸ், அனிமேஷன்ஸாக இருக்கட்டு, அப்புறம் ரெஸ்யூம்ஸ் எல்லாம் ஸ்டார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஒரு ஸ்கில்ஸும் சொல்லுவோம், வந்து 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா.
ஓகேங்களா? அது மாதிரி ஷார்ட்ஸ் அண்ட் லெவலில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. எதுக்குன்னா 80s வந்து அதை எல்லாம் டிடெக்ட் பண்ணவே பண்ணாது. திஸ் இஸ் செகண்ட் திங். இதே ரொம்பவே க்ளீனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் இந்த மிஸ்டேக் ரொம்பவே பண்ணிட்டு வரீங்க. ஓகேவா? திஸ் இஸ் செகண்ட் மிஸ்டேக். தேர்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூமில் வந்து ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும், டெம்ப்ளேட் கரெக்டாக இருக்கணும், அப்புறம் செக்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கணும், அப்புறம் ஃபாண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஸ்க்ரீனில் இங்கே கொடுத்துட்டு பாருங்க. இந்த ஃபாண்ட்ஸுவே இந்த ஒரு டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, resume.comல போய் அங்கே வந்து அப்போலோ ஃபார்மேட் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்பவே 80s ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம். இந்த ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி, இந்த ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட கொலீக் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் அவங்க செலக்ட் ஆகி வந்தாங்க. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ண ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அப்போலோ ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்யூம் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். என்னோட கரண்ட் ரெஸ்யூம் கூட அதே ஒரு டெம்ப்ளேட் தான் இருக்குது. உங்களுக்கு லைவாக ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் லைவாகவே என்னோட ரெஸ்யூமே நான் எப்படி பில்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோ வேணால் நான் மேக் பண்ணுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் லைவாக என்னோட ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்ணி வீடியோவாக போடுறேன். ஓகேவா? திஸ் இஸ் தேர்ட் திங். ஃபோர்த் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்குமே நீங்கள் புது புது ரெஸ்யூமே ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஜாப் ஓப்பனிங்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்போது, அதனால நீங்கள் சேம் ரெஸ்யூம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புது புது ரெஸ்யூமே நீங்கள் பில்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூமே மேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ மட்டும்தான் ATS வந்து அந்த ஒரு கீவேர்ட்ஸும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸும் உங்களோட ரெஸ்யூம் கீவேர்ட்ஸும் மேட்ச் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜாப் அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு ரெஸ்யூமே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல. ரெஸ்யூமை ரெடி பண்ணி ChatGPT கேட்டு இஸ் திஸ் ரெஸ்யூம் இஸ் கரெக்ட் ஃபார் திஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேளுங்க. அப்போ அது க்ளீனாக சொல்லு. இல்லைன்னா அது கொஞ்சம் டியூனிங் பண்ணி கொடுக்கு. அந்த மாதிரி நீங்கள் டியூனிங் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை யூஸ் பண்ணிட்டு போகலாம். திஸ் இஸ் ஃபோர்த் திங். ஃபிஃப்த் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ATS கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே முக்கியம். எதுக்கு அப்படின்னா, ATS வந்து கீவேர்ட்ஸும் மேட்ச் பண்ணி மட்டும்தான் உங்களோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு போகும். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் கீவேர்ட்ஸ் இருக்குதோ அதையே மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஹைலைட்டட் கீவேர்ட்ஸுவே யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை பில்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்கோப் இருக்குது. அந்த ஒரு ரெஸ்யூம் ரொம்பவே ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்ட்ஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணும்போது சென்டென்ஸிங் எழுதுறீங்க இல்லையா, அதையே ChatGPT கிட்ட கொடுத்து மேக் திஸ் சென்டென்சஸ் மோர் டெக்னிக்கல் அண்ட் மோர் ஸ்ட்ராங் அண்ட் யூஸ் த மோர் டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அந்த ஒரு ChatGPT வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்சஸ் கொடுக்கு. அது ரொம்பவே டெக்னிக்கலான வேர்ட்ஸுங்களை யூஸ் பண்ணி கொடுக்கு. அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு வந்துருக்கு. திஸ் இஸ் ஃபிஃப்த் திங். சிக்ஸ்த் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிமூவ் வீக் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். வீக் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ரொம்பவே கோர்சஸ் பண்ணியிருக்கிறேன். நான் மெர்ஜ் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பற்றி கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஜாவா ஃபுல் ஸ்டாக் பற்றி கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன், AWS பற்றி ஃபுல் ஸ்டாக் பண்ணியிருக்கிறேன், AWS பற்றி கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ரொம்பவே டெக்னிக்கலான நான் கோர்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் வந்து நான் கோர்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஒரு டெக்னிக்கல் ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் மெர்ஜ் பற்றி சர்டிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணுறது, AWS பற்றி சர்டிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே வேலிடாக இருக்குது. ஆனால் நான் இந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷுவை நான் போய் எனக்கு போட்டேன்னா தட் இஸ் நாட் வேலிட், தட் இஸ் நாட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா, அதுக்கும் என்னோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால அது எந்த விதத்திலும் எனக்கு ஹெல்ப் பண்ணாது என்னோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சம்பந்தம் இல்லாதது எல்லாம் நீங்கள் தூக்கணும். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ரெஸ்யூம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்டர்வியூவர் கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்கிற ரோல் வேறு, உங்களோட ஸ்கில்ஸும் வேறு இருக்கிறதுனால, உங்களோட சர்டிஃபிகேஷன் வேறு இருக்கிறதுனால அவங்க வேல்யூ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ வீக்கர் அச்சீவ்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? எடுத்துருங்க உங்களோட ரெஸ்யூம்ஸ்லேருந்து. திஸ் இஸ் சிக்ஸ்த் திங். செவன்த் திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் ரெஸ்யூம் ஷுட் பி நாட் லாங்கர் அண்ட் நாட் ஷார்ட்டர் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து மினிமம் 1 பேஜில் ரெஸ்யூம் இருக்குது, 2 to 3 பேஜஸ் வேண்டாம். அப்படின்னு 2 பேஜ் போகுது அப்படின்னா ஒரு 1.5 பேஜில் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் 3 பேஜஸ் எல்லாம் தயவு செஞ்சு வைக்காதீங்க, ரொம்ப லாங்காக இருக்குது இது. அப்புறம் 3/4 பேஜில் அரை பேஜில் நிற்கிற மாதிரி பண்ணிக்காதீங்க உங்களோட ரெஸ்யூம். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக போயிடும். அட்லீஸ்ட் க்ளீனாக 1 பேஜ்லேயாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் 7th திங். 8th திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதையும் மட்டுமே ரெஸ்யூம்ஸில் போட்டுட்டு போங்க. அப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களோ அதையும் மட்டும் ரெஸ்யூமில் போட்டுட்டு போங்க. இப்போது ஆஃப் ஆஃப் த கோர்சஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் ஆன்ஃபிடென்ட் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு எதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த ஸ்கில் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். அதோட சர்டிஃபிகேஷன் மட்டுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ஸ்கில்ஸில் வந்து ரொம்பவே கொஷன்ஸ் ரைஸ் ஆகிட்டு போகுது. இப்போ இன்டர்வியூவில் உங்களையே ஜட்ஜ் பண்ணுறது பேஸ்ட் அப்பான் யுவர் ரெஸ்யூம் ஒன்லி. தட்ஸ் வை யூ ஷுட் கீப் ஒன்லி த திங்ஸ், ஸ்கில்ஸ்
வாட் எவர் யூ ஆர் அவேர் ஆஃப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 8th திங். 9th திங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஃப்ரெஷராக இருப்பீங்க. உங்கள்கிட்ட அவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்காது. ஸ்கில்ஸ் இருந்தாலும் கூட எல்லாமே ஓவர்வியூவாக தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன் டீட்டெயிலாக எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே வேல்யூ ஆட் பண்ணிட்டு போகும். எதுக்கு அப்படின்னா என்னோட இன்டர்வியூலேயே இது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்குது. நான் வந்து டிராயிங் அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தேன். டிராயிங் நான் ரொம்பவே நல்லா பண்ணுவேன். ஏன்னா ஒரு 2-3 பிக்சர்ஸ் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். அதனால் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. இங்கே உன்னோட ட்ராயிங்ஸு காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் என்னோடய ஃபோன் வந்து சின்ன ஃபோன்ன்றது 64 GB ஸ்டோரேஜ். அதனால் நான் லேப்டாப்புக்கு ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃபோட்டோஸு அப்புறம் வீடியோஸ் எல்லாமே என்னோடய ஃபோனில் இருக்கிறதால லேப்டாப்பில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன் இல்லையா, அந்த லேப்டாப்லேயே கொடுத்துருந்தேன், வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்க கேட்ட உடனே நான் அதை ஓப்பன் பண்ணி என்னோடய ட்ராயிங்ஸ் வேலை காட்டினேன். தே வர் இம்ப்ரெஸ்ட் அ லாட். அதனால் நீங்கள் என்னாச்சு ஸ்கில்ஸு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப வேல்யூ ப்ரொவைட் பண்ணு. அப்புறம் அதுக்கு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் போட்டது நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. ஃபேக்காக எதுவுமே போடாதீங்க. அப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சிஸ்கோ கம்பெனிக்கு 26 LPA அவன் பேக்கேஜ் ஆகி போனால் அவன் வந்து NCCL ரொம்பவே இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தால். NCCL வந்து ரொம்ப கேம்புங்க அந்த மாதிரிலாம் போகிறதுல இருந்தால் இன்டர்வியூ பண்ணாங்க இல்லையா, அவங்க கூட NCCL இருந்தாங்களாமா. ஸோ ரொம்பவே கம்யூனிகேஷன் பில்ட் ஆகி ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டின்ஸை கேட்காம நல்லா கான்வர்சேஷன் போய் அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ். உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வேல்யூஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 9th திங். 10th திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுறதுனாம ரொம்ப தடவை மறந்துடுவோம். இன்கேஸ் நீங்கள் நௌக்ரியில் சர்ச் பண்ணுறீங்க அப்படியே லிங்க்டின்ல சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ புது ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிங்கன்னா அதை ஆட் பண்ணிட்டு போங்க. 2 to 3 days ஒரு தடவை நீங்கள் அதை அப்டேட் பண்ணுங்கள். அப்போது நௌக்ரி ஆகட்டும் லிங்க்டின் ஆகட்டும் உங்களோட ரெஸ்யூம் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஆக்டிவாக ஜாபு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட ரொம்ப பேர்த்துக்கிட்ட காட்டு. இதனால உங்களோட ப்ரொஃபைல்வே அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, ரெஸ்யூம்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ அலாட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கே ஒரு பக்கம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் ஹாப்பி டு ஆன்சர் யூ ஃபார் எவ்ரி கொஷன்ஸ் அண்ட் ஐ வில் ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஃபார் எனி வீடியோஸ். ஏதாச்சும் வேணும்னா நான் வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video.